Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி இட்ஸ் இம்பேக்ட் அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். மியூசிக் தெரப்பின்னு சொன்னோம், அது இசையை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் குறிப்பிட்ட முறையில் தொடர்ந்து கேட்டுக்கு வரணும். ஒரு 20-25 நிமிஷம் ஒரு தடவை ஒரு செஷனுக்கு கேட்டால் ஒரு மருந்து போல் செய்யணும்னு சென்ற பதிவில் சொன்னோம். 4 முறை, ஒரு நாளைக்கு 4 முறை அப்படின்னு சொன்னால் காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு 4 வேளையும் இசையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தோம். ஆனால் அந்த இசையை கேட்டால் யாரெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு குட்டி குழந்தைக்கு, ஒரு பேபி இருக்குன்னு வைங்க, 6 மாதத்து குழந்தை, 200 நாள் கூட இன்னும் அதுக்கு ஆகலை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 200 நாள் 200 days கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு ரிதம் உள்ள ஒரு மியூசிக், அதாவது இசையை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். அது ஒரு தினம் காலையில் 10 நிமிஷம், கொஞ்ச நேரம் மத்தியானத்தில் அது முழிச்சுட்டு இருக்கோம், அப்போ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அது பேக்ரவுண்டில் போனாலும் அது இட் ஒர்க்ஸ் எஸ் எ பேபி சிட்டர். அந்த மாதிரி குழந்தைக்கு அந்த இசையை கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தை பக்கத்தில் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அதாவது குழந்தை தனியாக ஒரு தூளியில் படுத்துக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி போனால் அதுக்குன்னு இருக்கிற அந்த கிராம்போ ஒன்று இருக்குமே, க்ரீக் போல் ஒரு ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இதுக்குள்ள கட்டை நடுவில் அது ஜூலா மாதிரி இருக்கும், அதில் போட்டு ஆட்டி விடுவாங்க அப்படி இருக்கணும்னா, அந்த மாதிரி நேரத்தில் கூட குழந்தைய என்ன பண்ண முடியாது, தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பேக்ரவுண்டில் மியூசிக் போயிட்டு இருந்ததுன்னா இட் ஒர்க்ஸ் அஸ் ஏ பேபி சிட்டர். அதனால் பேபி அந்த தொடர்ந்து இசையை கேட்டுட்டு இருக்கோம், அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். சிலப்போ அதில் என்ன ரிதம் இருக்கோ அந்த ரிதம் அதுக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட நிறைய டேர்ன் பண்ணாது இல்லையா? சாதாரணமாக ஒரு 3 மாதத்தில் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்கும், ஒரு 5 மாதம் ஆச்சுன்னா குப்பிரிச்சிக்கும், பின்னாடி போகும், அப்படிலாம் இருக்குது. ஆனால் கூட அந்த ஒரு 200 நாள் ஆச்சு அப்படின்ற 6 மாதம் ஆயிருக்கு அந்த குழந்தைக்குன்னா அது குப்பிரிச்சுட்டாலும் ஒரு இன்னும் எந்த மைல் ஸ்டோன் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி இசையை கொடுக்கும்பொழுது அது இசையை என்ன பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டார்ஸோ உடம்பை கொஞ்சம் போகிற ஆட்டி பார்க்கும், இல்லாட்டி போனால் தலையாட்டும், கையை அந்த ரிதம் தகுந்த மாதிரி கையை ஆட்டுறதுக்கு அது எல்லா முயற்சியும் செய்யும். இது முதல் நாளில் 2வது டோஸு கொடுக்குறோமே அப்போவே அதை செய்யும். இது தொடர்ந்து ஒரு மருந்து தானே நம்ம சொல்கிறோம். அந்த மருந்து போல் ஒரு நாளைக்கு 4 வேளைக்கும் அதை செய்யணும். 3 வேளை மருந்து சாப்பிட்றோன்னா 4 வேளையும் இந்த இசையை அது இருக்கிற பேக்ரவுண்டில் போட்டு விட்டோமான இட் மேக்ஸ் த பேபி மோர் ஆக்டிவ் அண்ட் என்ஜாயிங் தி என்விரான்மெண்ட். அப்படி நடக்கும். இது இப்போதுலேருந்தே இந்த 4 மாதத்து குழந்தையிலேருந்தே வி ஷுட் மேக் இட் அஸ் அ ஹேபிட் அப்படின்னு சொன்னால் அது தூங்கும்பொழுது அந்த இசை இருக்கலாம். அப்புறம் அது எப்பயாவது பால் குடிக்கும் இல்லையா, அப்போ இருக்கலாம். ஒரு 8 மாதம் ஆகிட்டு அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சாலிட்ஸு, வேக வச்ச ஆப்பிள், இல்லாட்டி போனால் ஒரு 1/5 ஆஃப் தி இட்லி, அதாவது எல்லாம் கொடுக்குறோம் சின்ன சின்ன அளவுக்கு, ரொம்ப புளிக்காததாக பார்த்து அப்படிலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட ப்ராப்பராக அதனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த இசை நல்ல ஒரு உறுதுணையாக அமையும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், இசையை நம்ம தொடர்ந்து கேட்கும்பொழுது அது எல்லாருக்கும், வயதானவங்களுக்கும் வளர்ந்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும், இதுபோல் நியோனேட் குட்டி குட்டியாக இருக்கிற குட்டி பசங்களுக்கும் என்ன செய்யணும்னா இது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸும், பிரெயின் அண்ட் பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அது நல்லபடியாக ஆக்டிவேட் பண்ணும், நல்லபடியாக புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். அப்படின்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து இசையை கேட்குறோம், இசையை கேட்கும்பொழுது அது மூளைக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும்னு இல்லை, அதர் பாடி பார்ட்ஸ் ஆஃப் தி லிம்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட அது உபயோகமாக இருக்கும். முதல் விஷயம் இது அந்த குட்டி குழந்தைக்கு இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும்போது அதனோட மைல் ஸ்டோனை அது நேரத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், உறுதுணை செய்யும். ஒருவேளை ஒரு 9 மாதத்து குழந்தை இருக்கு, நியாயப்பிரகாரம் என்ன செய்யணும், மைல் ஸ்டோன் ஆட் டு பி அச்சீவ்டு, அந்தந்த வயசுக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்கு இல்லையா. 6 மாதத்து குழந்தை இந்த வேலை செய்யணும். அப்புறம் 9 மாதம் ஆச்சுன்னா செவுத்தை பிடிச்சிக்கிட்டு முள்ள நடக்கணும். ஒரு 10-11 மாதம் தாண்டி சொன்னால் குழந்தை அப்படி செவுத்தை பிடிச்சி நடக்கும்பொழுது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கு அதுக்கு தைரியம் வரும். ஏன்னு சொன்னால் நிறைய போகாது இல்லையா, ஒரே இடமா தானே குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹாலில் மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் ஹால்லேருந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு அது நகர்ந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணோம். சில நேரத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி இட் வில் ரிட்ரீட், வந்த இடத்துக்கே திருப்பி வருமா இருக்கும். ஆனால் அது 100 இடத்துக்கு போகலாம், வி கேன் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்.
நாமளுக்கு எப்படி இருக்கும், பெரியவங்கன்னு சொன்னால் எல்லா ரூமுக்கும் வரிசையாக நடந்துக்கிட்டே போகும். ஆனால் சின்ன குழந்தைக்கு இப்போ தான் முதல்ல நடக்க துவங்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ரூமுக்கு போகலாமா, அங்கே போகிறது சரிதானா அப்படின்னு அது தெரியாது இல்லையா. இந்த சைல்ட் டசன்ட் ஹேவ் தட் எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்லாம் அதுக்கு அப்போ ஒன்றுமே வந்திருக்காது. 300 days தான் இருக்கும். நம்ம 200 daysல தான் இதை பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா 300th டேயில் அது என்ன பண்ணோம், அடுத்த ரூமுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் வரும். இது இந்த நேரத்தில் தான் இருக்கும். இதுவே அந்த குழந்தைக்கு 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 13 months 15 months அப்படி போல் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ரூமுக்கு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் அதுக்கு வரும். அதனால் இசை என்னும் பொழுது அது மனுஷனுக்கு என்ன பண்ணுது, நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கறது அடுத்த வேலைகளை தொடர்ந்து செய்யறதுக்கு. காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இது என்னது, புரிதல் தானே. இந்த வீட்டில் இந்த ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போகிறது, இந்த ஹால்லேருந்து பக்கத்தில் இருக்கிற கிச்சனுக்கு போகிறது, இல்லைன்னா ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகிறதுனா அதுக்கு அது எதுவும் தெரியாது. நம்ம போகிற இடம் கிச்சன்னா அங்கே போனால் நம்மளுக்கு இட்லி தோசையெல்லாம் கிடைக்கும், பெட்ரூமாக அங்கே பெட்லாம் போட்டிருக்கோம், நம்ம போய் படுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அந்த நேரத்தில் அந்த ஒரு 9 மாதத்து குழந்தை 10 மாதத்து குழந்தைக்கு டசன்ட் நோ எனிதிங் அபவுட் வேர் வி ஆர் மூவிங், அது கூட தெரியாது. ஆனால் எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் இருக்கிறதுனால இங்கேருந்து இந்த சைல்டு மூவ்ஸ், இந்த சைல்டு லேர்ன்ஸ் டு மூவ். அது என்ன பண்ணோம், சின்ன சின்ன டைனி ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டு போகும்னா இந்த டைனி ஸ்டெப்ஸ் மூலமாக இட் மே லைக்லி டு கிராஸ் தி ஹால்லேருந்து கிச்சன் போகும், சிலப்போ ஹால்லேருந்து பெட்ரூம் கூட போகும். அதாவது அதுக்கு நடக்க தெரியுது, உள்ள நகர்ந்து போகுது. அப்படி நகர்ந்து போகும்போது எங்கெல்லாம் போகலாமோ அங்கெல்லாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்க்கும். அந்த எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் அப்போவே வருதுன்னா இட் என்ஹான்சஸ் தி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காக்னிஷன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கே, அது என்னது, எல்லாத்தையும் எப்படி நடக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஆர் ஹேவிங் அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக அந்த ஒரு 10 மாதத்து குழந்தைக்கு தெரியாதே தவிர அது நம்ம சொல்லறதை பார்க்கணுன்னே கேட்கும். அது ஒன்று எனக்கு இங்கே பாரு அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்க்கும். கொஞ்ச நாள் சிரிச்சுக்கோ அப்படின்னா கொஞ்சம் சிரிச்சு காட்டும். ஸோ த சைல்ட் வில் டூ எவ்ரி திங். சில சமயத்தில் சம்திங் அதுக்கு ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக அதுவே பார்க்குது அப்படின்னா அந்த ஆச்சரியமாக பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே பார்க்கும். ஏன்னா அதுக்கு என்ன தெரியாது, என்ன பார்க்கணும்னு தெரியாது. சைல்ட் ஸ்மைல்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், லட்சம், இட் காஸ்ட் லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சிரிக்கிறதுன்னு சொன்னால் அந்த சிரிப்பே பெரிய அளவில் என்ன பண்ணோம், லாரல்ஸை கொண்டு தரோம் அந்த குழந்தையோட தாய்க்கு. அதே மாதிரி குழந்தை வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்காகவும் அது ரொம்ப இனிமையான ஒரு பொழுதாக கழியும் அப்படின்னா இது அத்தனை இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வேகமாக வளருதோ வேகமாக நம்ம பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம், வி ஆர் கிவிங் மியூசிக் இன் த பேக்ரவுண்ட் அப்படின்னு. ஸோ இந்த காக்னிஷனை பற்றி பெரிய அளவில் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட்டு அதை பார்க்கணும்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் நாம தான் கனெக்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அது குழந்தை இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுனா வி ஆர் கிவிங் மீனிங் டு தட். ஆனால் உண்மையில் குழந்தைக்கு தான் எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கெல்லாம் போக வழி இருக்குது, எங்கெல்லாம் தடை இல்லை, அவங்க தரையில் எதுவும் இல்லாமல் இருக்குது, ஈஸியாக நடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அங்கெல்லாம் போக முடியக்கூடிய இடத்துக்கு எல்லாத்துக்கும் அது போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சைல்ட்ஸோட ஒரு சிறு குழந்தையோட பேபியோட அதனோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் நடக்கிறது அப்படின்னு வந்ததுன்னா 11 மாதத்தில் அது நடக்கும்னு சொன்னால் அந்த நடக்கிற முறையில் அது எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லாத்துக்கும் போகும். இதற்கு இசை ஒரு நல்ல உறுதுணையாக அமையும். ஏன்னா மியூசிக் தெரப்பி கேன் டூ வண்டர்ஸ் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஏர்லி லைஃப் அப்படின்னு நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.